கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவதாசர்களையும் தேவ பிள்ளைகளையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். டேர்னிங் பாயிண்ட் ஸ்ரீலங்காவினுடைய ரீஜன் என்கிறதான ஒரு வாலிபர் முகாமிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியத்தை ஆரம்பித்த இந்த ஊழியத்துக்காக பிரயாசப்படுகிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைவாக்கி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த ஊழியங்களுக்காக ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். காரணம், இந்த ஊழியத்திலே அடிப்படையாக ஒரு 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது: உடைத்தல், கட்டுதல், பிரகாசித்தல். இன்றைக்கு ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு விதமான அரண்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை தேட முடியாதபடிக்கு, அவரோடு கூட உறவாட முடியாதபடிக்கு, அவரோடு கூட அவருடைய சித்தத்தை அறிய முடியாதபடிக்கு ஏதோ ஒரு காரியங்கள், ஏதோ ஒரு அந்தகார சங்கிலிகள் வாலிபர்களை கட்டி வைத்திருக்கிறது. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், வாலிபர்களை பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி அலைந்து வாலிபர்களை அதிகமாய் வஞ்சிக்கிறதையும், வாலிபர்களை அதிகமாக பாவ சேற்றிலே மூழ்கடிக்கிறதையும் நாங்கள் காண்கிறோம். மாத்திரமல்ல, சபைக்குள்ளும் இப்படிப்பட்டவைகள் நுழைந்து, சபைக்குள்ளும் இப்படிப்பட்ட காரியங்கள் கடந்து வந்து அநேக வாலிபர்களை வஞ்சிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1வது அதிகாரத்தில், அவன் தன் சுய இச்சையிலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுதோ மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி, இன்றைக்கு அநேக விதமான காரியங்கள் வாலிபர்களை இழுப்புண்டு போக பண்ணுகிறது. இன்றைக்கு கவனச்சிதறல்களாய் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இன்றைக்கு என்ன, நான் பேசிக்கொண்டு கூட சில பேர் லைட்டை பார்க்குறாங்க. என்னைறாங்க? என்னத்தை பார்க்குறாங்க? லைட்டை பார்க்குறாங்க. அதான் என்ன செய்யறது? இழுப்புண்டு. இந்த இழுப்புண்டு போறதை குறித்து நான் பேசவில்லை. வாழ்க்கையிலேயே ஒரு இழுப்புண்டு போகிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. ஏனென்றால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பராக்கு பார்த்து பராக்கிரம பாகுவின் புத்திரர்களாகவும் புத்திரிகளாகவும் இருக்கிறவர்கள். என்ன, இலங்கையில் ஒரு பராக்கிரம பாகு என்று சொல்லி ஒரு மன்னன் ஆளுகை செய்தான். அதனால நான் நினைக்கிறேன், நமக்குள்ளே என்ன நடக்குது? பராக்கு பார்க்கிற அடுத்த ஒரு மணித்தியாலத்துக்கு என்ன செய்யக்கூடாது? எந்த பராக்கிரம சிந்தனைகளும், பராக்கு பார்க்கிற சிந்தனைகளும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவர், எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடுவோம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி, எல்லாம் கொஞ்சம் நிமிரணும். நிமிந்து கண்களை மூடுவோமா? எல்லாம் அப்படியே நித்திர கொள்றது போறல. ஹல்லேலூயா. சரி, கண்களை மூடி வலது கரங்களை உயர்த்துங்க. சொல்லுங்க, அன்புள்ள இயேசுவே, இந்த ராத்திரி வேளையிலும் என்ன நோக்கத்துக்காக என்னை இந்த முகாமுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்களோ, அதை எந்த தடைகளும் இல்லாமல் என் வாழ்க்கையிலே நான் தெளிந்த புத்தியோடு கூட அதை சுவீகரித்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. கற்பாறை மேலே, கண்மலை மேலே அஸ்திவாரம் போட்ட புத்தியுள்ள மனுஷனை போல என் வாழ்க்கை மாறட்டும். இயேசுவுக்காக, அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற புத்தியுள்ள கன்னிகையை போல என் வாழ்க்கை மாறட்டும். சொல்லுங்க, மாறானாதா, மாறானாதா. இயேசுவே, எனக்காக சீக்கிரம் வாருங்க. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சில காரியங்களை பேசி நம்மை திடப்படுத்தி எங்களை அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற நல்ல பாத்திரங்களாய் வனைவாராக. ஆமேன், ஆமேன். சரி, திருப்பிக் கொள்ளுவோம். பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். மைக்ல வாசிங்க. பிரசங்கி நிறைய பேர் தேடுகிறார்கள். 800வது பக்கத்தில்
இருக்கு. வாசிங்க. மேலும் பிரசங்கி 11:9 பைபிள் வாசிக்கிறார்கள். சரி வாசிங்க. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வாலிபர்களுக்கு சொல்லப்படுகிறதான ஒரு நல்ல செய்தி, வாலிபனே உன் இளமையிலே என்ன செய்யட்டாம்? நல்லா அழுதுட்டு இரு, அப்படியா சொல்லப்படுது? சந்தோஷப்படு. வாலிபனே உன்னுடைய வாலிபத்திலே நீ சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், பிசாசுக்கு ஒரு 3 முக்கியமான தொழில்கள் உண்டு. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்குமே அவன் வரான். இன்றைக்கு வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிம்மதியாக, அவர்கள் சந்தோஷமாய் வாழ முடியாதபடிக்கு அவர்களுடைய வாலிபத்திலே அவர்களுடைய சந்தோஷம் திருடப்படுகிறது. இன்றைக்கு சந்தோஷமா இருக்க முடியாதபடிக்கு, மனமகிழ்ச்சியா இருக்க முடியாதபடிக்கு, அவர்கள் நிம்மதியாய் உறங்க முடியாதபடிக்கு அநேக சந்தோஷங்களை பிசாசானவன் அவர்களிடத்திலிருந்து திருடி கொண்டான். வாலிபத்திலே அவர்கள் கடந்து வருகிறதான பாதையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவ இச்சைகளை உண்டு பண்ணி, வேதம் சொல்லுகிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாமே என்னாலே உண்டானது அல்ல, இது கடவுளாலே உண்டானது அல்ல, இதெல்லாமே உலகத்தின் அதிபதியினாலே பிசாசாலே உண்டான காரியங்கள். இப்படியாக கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லி வாலிபர்களை தந்திரமாக அவர்களுடைய மதியை மயக்கி அவர்களுடைய எண்ணங்களை கடவுளுக்குள்ளே சிறைப்படுத்த முடியாமல் உலகத்துக்குள்ளே சிறைப்படுத்தி அவர்களுடைய வாலிப வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி வேதம் ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறது. அதனாலதான் வாலிபர்களை குறித்து சொல்லும் பொழுது சந்தோஷமாயிருங்க, வாலிப பிள்ளைகளை சந்தோஷமாயிருங்க. நீங்க சந்தோஷமா இராவிட்டால் அது சாதாரணமான விஷயம் அல்ல, அதுல சந்தோஷம் களவாடப்படுகிறது. இன்றைக்கு நாங்க எங்கும் அதிகமாய் கேள்விப்படாத அளவுக்கு டிப்ரெஷன், மன அழுத்தம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்குள்ளே கேட்கும் பொழுது டிப்ரெஷன் என்ன இருக்கிறோம், டிப்ரெஸ்டா இருக்கும். அதனால நாங்க கொஞ்சம் என்ன சப்ரஸ்ட் ஆயிட்டோம், கொஞ்சம் என்னஞ்சிட்டோம். ஏன்னா நாங்க அப்படி ஒன்று கேள்விப்படவே, நாங்க வாலிபர்களா இருக்கும் பொழுது கேள்விப்படாத எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு வாலிபர்களை உலுக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றா டிப்ரெஷன், மன அழுத்தம். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் சந்தோஷமா இறக்க முடியாதபடிக்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு எங்களுடைய சந்தோஷத்தை கட்டி வைத்திருக்கிறதான எல்லா அரண்களையும் இயேசு கிறிஸ்து முறியடிப்பார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த அந்த செய்தியை சொல்லும் பொழுது தூதர்கள் சொன்னார்கள், இதோ உலகம் முழுக்க மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறதான நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பவுல் சிறையிலே அங்கே கட்டுகளோடு இருக்கும் பொழுது சொன்னாம், வந்து கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நாங்கள் சந்தோஷமாயிருப்பது நம்முடைய தகப்பனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே தூதர்களுக்கு முன்பதாய் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நாங்க ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்தே பரலோகம் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறது, பரலோகம் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவரும் சொன்னார், இயேசு கிறிஸ்துவும் தான் வாழ்ந்த காலத்திலே சொன்னார், பூமியிலே மனுஷகுமாரனாய் இருக்கிற காலத்திலே சொன்னார், சீஷர்கள் வந்து இதோ அங்கே நம்முடைய சொல்லுக்கு பிசாசுகள் விரட்டப்பட்டு ஓடுகின்றது, ஆண்டவருடைய நாமத்தை அங்கே கனம் உண்டாகிறது என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஆவியிலே களிகூர்ந்தார் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு, கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய வாழ்க்கை அவரை மகிழ்ச்சி உண்டாக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் அருமையான பிள்ளைகளே, அருமையான தம்பிமாரே, அன்பு தங்கச்சிமாரே, அது நமக்குள்ள இருக்கணும்.
நாங்கள் நித்திரை கொள்ளும் பொழுது சந்தோஷமாய் நித்திரை கொள்ளணும். எழும்பி இருக்கும் பொழுது, காலையிலே நித்திரை விட்டு எழும்பும் பொழுது சந்தோஷமாய் எழும்பணும். இன்றைக்கு பிசாசானவன் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு அநேக பாவ எண்ணங்களை, பாவ சிந்தனைகளை கொடுத்து, அடிமை தன நுகத்தை கொடுத்து அவர்களை சிறைப்பட்டு வைத்திருக்கிறான். இன்றைக்கு உலகம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய பாடல்களை பாடும் பொழுது எப்படி ஒரு சந்தோஷம் வருகிறதோ, அதே சந்தோஷம் ஒரு சினிமா பாடலை பாடும் பொழுது, உலகத்தின் பாடலை பாடும் பொழுது வருகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே அதே வைப உலகமும் கொடுக்கிறது. இன்றைக்கு எது எனக்கு தேவையான சந்தோஷம், எது எனக்கு தேவையற்ற சந்தோஷம் என்பதை உணர முடியாதபடிக்கு எங்களுடைய எண்ணங்கள் சிறைப்பட்டு போய் கிடக்கிறது. எங்களுடைய போன் சிறைப்பட்டு போய் கிடக்கிறது. எங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சிறைப்பட்டு போய் கிடக்கிறது. ரயில் பெட்டி மாதிரி போறதான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல முதலாவது ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு பாடல் இருக்கு. ஆண்டவரை ஆராதிப்பேன் அழகே என்ற ஒரு பாட்டு இருக்கு. அங்க இரண்டாவது ஸ்டேட்டஸ்ல உலகத்தை ஆராதித்து உலகத்தின் அழகை பார்த்து ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை படிக்கிறது யாருன்னு சொன்னா, அந்த கதாநாயகனுக்கு அந்த கதாநாயகி 60வது கதாநாயகி, இந்த கதாநாயகி அந்த கதாநாயகன் 72வது. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து காதலுக்கு ஒரு இலக்கணத்தை வகுப்பார்கள். அது நம்மடாக்களும் கேட்டது, ஐயோ உருகி உருகி இப்படி ஒரு அன்பை நான் அமெரிக்காவிலும் என்ன செய்யற அதே ஆக்கள் தான். இன்றைக்கு எது எனக்கு உண்மையான சந்தோஷம், எது எனக்கு ஒரு தற்காலிகமான சந்தோஷமாய் கடந்து வந்து அது முடிவிலே என்னை அழிவுக்கு நேராய் கொண்டு போறது என்பதை வாலிப பிள்ளைகள் உணர முடியாதபடிக்கு பிசாசானவன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை உடைக்கும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். அடுத்த ஒரு 40 நிமிஷம் இந்த செய்தி முடியும். அந்த டைம்ல தான் நீங்க தீர்மானிக்கணும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை பேசப்படும் பொழுது நீங்க தீர்மானம் செய்தாலே காணும். ஹல்லேலூயா. பேசும் பொழுது இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, அன்புள்ள தகப்பனே, அன்புள்ள ஆவியானவரே, அன்புள்ள தெய்வமே, எனக்காக சிலுவையிலே ஜெயித்த என்னுடைய அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லுங்க. அப்பொழுதே விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இவ்வளத்துக்கிட்டே தீர்மானம் எடுக்கணும். பேசும் பொழுதே தீர்மானம் எடுக்கணும். அதுக்கு திரும்பி என்ன இங்க கீபோர்ட் அடிச்சு ஒரு விதமா அப்பதான் நீங்க செய்யணும் என்ற எந்த சட்டமும் இல்லை. ஹல்லேலூயா. பேசும் பொழுதே விடுதலை உண்டாக வேண்டும். ஆமென். பேசும் பொழுதே தீர்மானிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை உலகத்துக்கு நேராக போகிறதா அல்லது கர்த்தருக்கு நேராக போகிறதா? வாலிபனே, நீ வாலிபத்திலே சந்தோஷமாயிரு. வாலிபத்திலே நீ சந்தோஷமாயிரு. உன்னுடைய வாலிப நாட்களிலே உன்னுடைய இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு இன்றைக்கு அந்த சந்தோஷம் வேணும் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை குறித்து நான் பேசவில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாய் கொடுக்கிற சந்தோஷத்தை குறித்து நான் பேசுகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை குறித்து நான் பேசவில்லை. ஆண்டவர் கொடுக்கிற மெய்யான சமாதானத்தை குறித்து நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. வாலிபம் சந்தோஷமாய் இருக்கும்படி ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. முதல்ல வாசிங்க. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் என்னவாம்? சத்தம் வரல. என்னவாம்? ஆனாலும். நல்லா சொல்லணும். என்ன இப்படி சொல்லணும்? ஆனாலும். ஹல்லேலூயா. இங்கதான் ஒரு ட்விஸ்ட், இங்கதான் ஒரு அலர்ட், இங்கதான் ஒரு எச்சரிக்கை. நீ எல்லாம் செய், நீ சந்தோஷமா இரு, உன்னுடைய நெஞ்சின் வழிகளிலும் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும். ஹல்லேலூயா. என்னது? ஆனாலும். வார்த்தை சொல்லுகிறது ஆனாலும். ஆனாலும் வாசிங்க. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும்
தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள். ஹல்லேலூயா. நீ என்னவும் செய்யலாம், கண்களின் காட்சியில நட, நெஞ்சின் வழிகளில நட, ஆனால் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கண்களுக்கு மறைவாய் எதுவுமே இல்லை. அவருடைய கண்களுக்கு முன்பதாய் எல்லாமே வெளியரங்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நான் மறைந்து மறைந்து அரை கதவுகளை மூடிக்கொண்டு ஒரு பாவம் செய்ய முடியாது. நான் மறைந்து மறைந்து என்னுடைய போனுக்குள்ள அந்த பாஸ்வேர்ட் இந்த பாஸ்வேர்ட் வைத்து நான் அப்படியெல்லாம் வாழ முடியாது. ஒருவேளை மனிதர்கள் அறியாமல் இருக்கலாம், ஒருவேளை பெற்றோர் அறியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அறிவார். ஆனால் உன் ஆண்டவர் அறிவார், நம் ஆண்டவர் அறிவார். இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பும் பொழுது அந்தரங்கத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு அந்தரங்கத்திலே பதில் கொடுக்கிற ஆண்டவர், இன்றைக்கு நீ அந்தரங்கத்திலே இந்த பாவத்தை குறித்து நீ மனம் திரும்பி விட்டு விடுவாய் என்று சொன்னால், இப்படிப்பட்ட அந்தகார கட்டுகளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ விடுதலையாக்குவாய் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே தீர்மானிப்பாய் என்று சொன்னால், ஆண்டவர் அந்தரங்கத்திலே கிரியை செய்கிற ஆண்டவர் அந்தரங்கத்திலே பதிலளிக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பயந்து போயிட்டீங்களோ? ஹல்லேலூயா. எல்லாரும் முகம் ஒரு மாதிரியா சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். எல்லாரும் சொல்லுங்க, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். உலகத்தில் இருக்கிற மருந்துகள் தான் ஒரு மாதிரி கசப்பா இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது, மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதான நல்ல ஔஷதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 4:12. தீமோத்தேயு தெரியுங்களா? வாசிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியாய் இருக்க சொல்லல, மாதிரியாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பேதுரு அங்கே ஜனங்களுக்கு முன்பதாய், அதிகாரிகளுக்கு முன்பதாய் அவன் சொன்னான், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்களே சாட்சிகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு அன்றைய நாளிலே பவுல் என்கிறதான தேவ மனுஷன், ஒரு மகா ஞானி, அவன் மத்தியானத்தின் பேரொளியிலே ஆண்டவரை சந்தித்த மனுஷன், தன்னுடைய சீஷனுக்கு எழுதும் பொழுது எழுதுகிறான், ஒருவனும் உன்னுடைய வாலிபத்தை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு. ஹல்லேலூயா. கவனிக்கணும், ஒருவனும் உன்னுடைய வாலிபத்தை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு. இன்றைக்கு வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே, வாலிபர்களுடைய எண்ணங்களுக்குள்ளே இன்றைக்கு ஒரு விதமான ஒரு பரியாசமும் கடந்து வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா பரியாச சிந்தனை வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா உலகம் அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு நல்ல செய்திகளை யாரும் பார்க்க ரெடி இல்லை. இன்றைக்கு இந்த இடத்திலே இப்படி நடக்கிறது பார்த்தீர்களா என்றா தான் என்ன செய்யற, நம்ம ஆக்களே கொஞ்சம் தட்டி பார்க்கிற. ஏனென்றால் இன்றைக்கு உலகமே வந்து ஒரு விதமான எல்லாம் ஓகே, எல்லாம் நோமல். இன்றைக்கு பாவம் நோமல், இன்றைக்கு அருவருப்பு நோமல், இன்றைக்கு விபச்சாரம் நோமல், இன்றைக்கு வேசித்தன நோமல், இன்றைக்கு ஓரின சேர்க்கை நோமல். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவம் பாவம்தான். இன்றைக்கு யார் எதை சொன்னாலும் சரி, மனிதர்களுக்குள்ளே இச்சை அப்படியே எகிரி மேலே வந்தாலும் சரி, பாவம் பாவம்தான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்திலே ஆரம்பித்து பாவத்திலே நடந்து பாவத்திலே அவனுடைய வாழ்க்கை முற்றுப்பெறும் என்று சொன்னால் அதனுடைய முடிவு மரணம்.
முதலாவது மனுஷனுடைய வாழ்க்கையிலும் முதலாவது மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படியாமை நிமித்தமாய் பாவம் நுழைந்த பொழுது மரணமும் கூடவே நுழைந்தது. மனுஷன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அதிலே மீள முடியாமல் திகைத்துக் கொண்டே இருந்தான், தவித்துக் கொண்டே இருந்தான். அந்த பிள்ளைகள் கொஞ்சம் கவனிக்கணும். சிரிச்சிட்டு இருக்கிறல்ல, பாவத்திலிருந்து மீள முடியாதபடிக்கு மனுஷன் போராடி கொண்டே இருந்தான். பலிகளை செலுத்தி பார்த்தான், நன்மை செய்து பார்த்தான், ஒன்றுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். அதன் நிமித்தமாய் நம்முடைய அன்பின் தெய்வம் இயேசு, அருள்நாதர் இயேசு நமக்காக நம்மை விலையேற பெற்றவர்களாய் கண்டு அவர் நம்முடைய பாவங்களுக்காய் நாங்கள் மரித்துவிடக் கூடாது என்பதற்காய் அந்த மெய்யான தெய்வம், ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்ட சின்னமாகிய அந்த சிலுவையை சுமந்து அந்த சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். மாத்திரமல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது நாள் நமக்காக உயிரோடு கூட எழும்பினார். மாத்திரமல்ல, அந்த தெய்வம் எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் சீக்கிரமாய் வருகிறார். இரட்சகராய் வந்த தெய்வம், இரட்சகராய் வந்த இயேசு கிறிஸ்து நீதிபரராய் வருகிறார். இரட்சகராய் வந்த இயேசு கிறிஸ்து அவர் நீதியின் தேவனாய் வருகிறார். பிரியமான வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிபத்திலே ஆண்டவருக்காய் உங்களுடைய வாலிபத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கென்று ஏற்பாடு செய்திருக்கிறார், எங்களுக்கென்று ஏற்பாடு செய்திருக்கிறார். கடைசி காலங்களிலே, பொல்லாத காலங்களிலே பொல்லாத நாட்கள் வந்திருக்கிறது, கொடிய காலங்கள் வந்திருக்கிறது, மனுஷருக்குள்ளே கொடிதான காரியங்கள் வந்திருக்கிறது, பொல்லாத அரண்கள் கட்டப்படுகிறது. அன்பு வாலிப பிள்ளைகளே, ஒருவனும் உங்களுடைய வாலிபத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு வாசிங்க, திரும்ப வாசிங்க. அசட்டை பண்ணாதபடிக்கு உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. கவனிங்க, அந்த வாலிபனுக்கு, வாலிப ஊழியக்காரனுக்கு, வாலிப சீஷனுக்கு அவனுடைய தகப்பன் எழுதுகிறதான காரியம், உன்னுடைய இளமையை குறித்து எவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உன்னுடைய இளமையை காத்துக்கொள், நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள். இன்றைக்கு பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிறதான காலம், கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகிறதான காலம், அக்கிரம மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனோ ரட்சிக்கப்படுவான் என்கிற சொல்லுகிற காலம். நான் திரும்பவும் மறுபடியும் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லப்படுகிற காலம், விசுவாசம் தணிந்து போகிற காலம், அன்பு தணிந்து போகிற காலம், ஒழுக்கம் தணிந்து போகிற காலம். மிக சாதாரணமாய் ரிலேஷன்ஷிப், உறவுகள் இன்றைக்கு களங்கமாகிற காலம். அதனால நான் சொன்னான், உன் இளமையை குறித்து எவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையாகிரு. உங்களுடைய இருதயங்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்க. எல்லா காவலோடும் கூட இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, எல்லா காவலோடும் கூட வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு பிசாசானவன், சத்துருவானவன் அநேகரை வஞ்சித்து அநேகருடைய வாழ்க்கையிலே கேடுண்டாக்கி அநேகரை அழித்தே போட்டிருக்கிறான். இன்றைக்கு சுபாவத்துக்கு விரோதமான உறவுகள். இன்றைக்கு ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தான் படைச்சார். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பிளஸ் சுந்தரியையும் படைக்கல. ஒருவனுக்கு ஒரு ஆண்டவர் ஆதாமையையும் சுந்தரத்தையும் படைக்கல. ஒரு ஆணுக்கு ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது ஒரு வாலிபர்களாவே படைத்தார். அல்லேலூயா. அப்ப அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, அதுக்கென்ற ஒழுங்கு இருக்கு. மனுஷன்
சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தபடியினால் சுபாவத்துக்கு விரோதமான உறவுகளுக்குள்ளே அவனுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கப்பட்டது. சுபாவத்துக்கு விரோதமான உறவுகள், கவனமா இருங்க. அது சரியென்று நம்பிராதீங்க. அது பாவம் என்று எண்ணி அதை விட்டு விலகுங்க. இன்றைக்கு உறவுகள்ல நிறைய பேர் டைப் கூட பண்றல. குட் நைட், ஹார்ட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், அதை அப்படியே காப்பி பண்ணி 10 பேருக்கு அனுப்புற. அன்பு என்ன செய்யற? தாராளமா நோமல். கவனிங்க, அது மனது களங்கமே படாட்டையும் பாவம் பாவம்தான். பாவம் பாவம்தான். அதனுடைய முடிவு மரணம். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் நிறைய இருக்கு, ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழிகள். கேட்டுக்கு போகிற வாசல் அது விசாலமாக இருக்கும், அது ஈஸியா இருக்கும், அக்சஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஆனால் ஆண்டவரை சென்றடைகிற பாதையோ அது இடுக்கமா இருக்கு. அதை கண்டடைகிறவர்களோ சிலர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளாய் ஆண்டவர் எங்களை நடத்தி செல்லுவாராக? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளாய் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வார்த்தையிலும் நடக்கையிலும் ஆவியிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் புறஜாதிகளுக்கு அல்ல, புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் நம்மை மாதிரிகளாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற எல்லா பொல்லாத உறவுகளையும் பாவ உறவுகளை இன்றைக்கு விட்டு எறிஞ்சிடணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுக்கு தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். பாவம் பாவம் தான். அதுக்கு சீவி சிங்காரிச்சு பூ வச்சாலும் பாவம் தான். ஹல்லேலூயா. அது பிறப்பிலேயே அப்படி வருது. ஹோமோன்ஸ் அப்படி செய்து பாவம் தான். பாவத்தின் சம்பளம் எங்களுடைய இருதயங்கள் கர்த்தருக்கு திரும்பட்டும். எங்களுடைய எண்ணங்கள் கர்த்தருக்கு நேராய் திரும்பட்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற தரிசனம் பெற்ற வாலிபர்களாய் நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னார். எத்தனை பேருக்கு விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும் என்று சொல்லி? அப்படிப்பட்ட அவங்களோட வலது கரங்களை உயர்த்துங்க. எத்தனை பேருக்கு விருப்பம் என்னை தனித்துவமாக படைத்த ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்து அவருடைய வழியிலே என்னை நடத்த வேண்டும்? ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றதுக்காக நீங்க சொல்ல வேணாம். பக்கத்தில் இருக்கிறாள் கையை உயர்த்துதுன்றதுக்காக நீங்க உயர்த்த வேணாம். நான் சீரியஸா காய்ச்சி கொண்டிருக்கேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதை நான் பேசுறது உங்களுக்கு இருதயத்துல படலையா? நீங்க பேசாம இருக்கிறது நல்லது. சரியா? ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் உயிருள்ள வாலிபர்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக தங்களுடைய ஜீவனை பாராமல் ஒப்பு கொடுக்க போகிற வாலிபர்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் மகா பெரியவைகளாயிருக்கும். ஆமென். அதுக்கு நீங்க இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்னுடைய வாலிபம் கர்த்தருக்குள்ளே மெய்யான நீதியிலும் அவருடைய பரிசுத்தத்திலும் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை ஒரு ஜெபம் போல இருதயத்துக்குள்ள வச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசும் பொழுது உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசுவார் என்று சொன்னா இருதயத்தின் ஆழத்துல பக்கத்தில் இருக்கிறாருக்கு தெரிய தேவையில்லை. நீங்க இருதயத்தின் ஆழத்துல சொல்லுங்க, நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே, இன்றைக்கு நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பாதையிலே தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த வழியின் பக்கமாய் திரும்புங்க. ஹல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் நம்முடைய செவிகளுக்கு கேட்பதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கையை ரெண்டு காதலையும் வச்சுக்கொள்ளுங்க. அடைக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளாம சும்மா பிடிச்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய செவிகளுக்கு, சத்தமா சொல்லுங்க, என்னுடைய செவிகளுக்கு பரிசுத்தமுள்ள தேவனுடைய அந்த சத்தம் எனக்கு கேட்பதாக, கேட்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு வாலிப பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த தரிசனத்தை எப்படியாய் நடத்தி சென்றார் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அன்றைக்கு
ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் அவனை நல்லா அண்ணாந்து வானத்தை பார் என்று சொன்னார். வானத்தின் நட்சத்திரங்களை உனக்கு எண்ண கூடுமானால் உன்னுடைய சந்ததியை உன்னால் என்ன நல்லா கண்ணை திறந்து பாரு, கீழே கடற்கரை மண்ணை பாரு, உன்னுடைய இந்த கடற்கரை மணலை உன்னால் எண்ண கூடுமானால் உன்னுடைய சந்ததியை நீ எண்ணலாம். அன்றைக்கு மோசே அங்கே அங்கே வனாந்திரத்தில் உலாவின பொழுது ஒரு முச்செடி பகபகபகண்டு எரிய ஆரம்பித்தது. அன்றைக்கு மோசேயினுடைய வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட். மோசேயோடு கூட ஆண்டவர் பேசினார். என்னுடைய ஜனங்கள் எகிப்து என்கிறதான அடிமைத்தன வீட்டிலே அங்கே சிக்கி கொண்டிருக்கிறார்கள், போய் சொல்லு அந்த தேசத்திலே என்னை ஆராதிக்கும்படி என்னுடைய ஜனங்களை போக விடும்படி சொல்லு. அவன் கேட்பான், யார் உன்னிட்ட சொன்னது என்று சொல்லி, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட். பிரியமான வாலிப பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது என்னுடைய வாலிப பிள்ளைகள் தரிசனங்களை காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தரிசனங்கள் தான் நம்முடைய வாலிபருடைய வாழ்க்கையிலே டேர்னிங் பாயிண்ட். ஆபகுக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உனக்கு கொடுக்கப்படுகிற தரிசனத்தை கடந்தோடுகிறவன் காணும்படியாய் ஜாக்கிரதையாய் கவனமாய் பலகைகளிலே வரைந்து வை. இன்றைக்கு எத்தனை பேருக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம் உண்டு? கிறிஸ்துவோடு கூட இருக்கிற தரிசனம் உண்டு. எனக்காய் ரத்தம் சிந்தி மீட்ட என்னுடைய ஆண்டவரோடு கூட பயணம் செய்கிறதான ஒரு தரிசனம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்திலே சீர்கேடு உண்டாகும். எல்லாரும் இங்க கவனிக்கணும். சின்ன பிள்ளைகளை போல இருக்கிற வாலிபர்கள் என்ன கவனிங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தெளிவுள்ளவர்களாய் உங்களை நிரப்புகிறதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அங்கே சீஷனுக்கு எழுதும் பொழுது அவன் எழுதுகிறான், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீயோ எல்லாவற்றிலும் என்னத்தான் சொல்றீங்க? ஓம், நான் எல்லாத்திலையும் மனத்தெளிவுள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு இளைய குமாரன் புத்தி தெளிந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, இளைய குமாரன் புத்தி தெளிந்த பொழுது அவன் தகப்பனுடைய வீட்டுக்குள்ளே அவன் கடந்து வருகிறான். இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஒரு அறைகூவல் ஒன்று உண்டு. யாரை நான் அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவார் என்கிற ஒரு அறைகூவல் உண்டு. ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவார். அன்றைக்கு ஏசாயாவினுடைய நாட்களிலே ஒரு தரிசனம் டேர்னிங் பாயிண்ட் ஆகி வந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே அந்த தரிசனம் திருப்பு முனையாய் வந்தது. அன்றைக்கு உசியா ராஜா மரணமடைந்த அந்த நாளிலே ஆண்டவரை உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டான். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அங்கே மகிமைப்படுத்தின ஒரு தரிசனத்தை கண்டான். இன்றைக்கு நான் அன்பு வாலிப பிள்ளைகளே, நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வைராக்கிய வாஞ்சி உள்ளவராயிருங்க. என்னை உம்முடைய தரிசனத்தினாலே நிரப்புங்கப்பா, என்னுடைய தரிசனத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. எனக்கு உம்முடைய தரிசனம் தேவை. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள், ஜூத ஜனங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்திலே அந்த சூசான் அரண்மனையை மையப்படுத்தின ஒரு சரித்திரத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அன்றைக்கு அந்த 16 வயது தொடக்கம் 20 வயது இருக்கலாம் என்று சொல்லி வேத அறிஞர்கள் நம்புகிறதான அந்த வாலிப பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது, அந்த வாலிப பிள்ளை என்ன செய்தால்
என்பதை குறித்து நாங்கள் அடுத்த ஒரு 20 நிமிடங்கள் பார்த்து நாங்கள் செபிக்க போகிறோம். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் எனும் அச்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. எஸ்தருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான ஒரு போராட்டம் இருந்தது. எஸ்தருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான கேள்வி ஒன்று இருந்தது. ஏனென்று சொன்னால் அவளுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. ஆண்டவருடைய தெரிவை பாருங்க. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டதை பாருங்க. அன்றைக்கு மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் சொன்னான், நான் திக்குவாயனாய் இருக்கிறேன். அன்றைக்கு தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு விருந்து நடந்தது. அன்றைக்கு சாமுவேல் அந்த ஈசாயினுடைய குடும்பத்திலே அபிஷேகம் பண்ண போன பொழுது தகப்பன் அவனை கூப்பிடக்கூட இல்லை. விருந்து படைக்கும் பொழுது அவனை கூப்பிடக்கூட இல்லை. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், சரீரத்தை பார்த்து முடிவெடுக்காத. நான் சரீரத்தை பார்த்தோ தோற்றத்தை பார்த்தோ முடிவெடுக்கிற தேவன் அல்ல. அன்றைக்கு ஏசாயாவுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்த பொழுது ஏசாயா சொன்னான், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன். ஆண்டவருடைய தெரிவை பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே சொன்னதை பாருங்க, அழைப்பை பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளதை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் இல்லாதவைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு ஒருவேளை ஒரு புறக்கணிப்பான சூழ்நிலையில உங்களோட வாலிபம் இருக்குதா? அந்த நீல ஷர்ட்டை முன்னுக்கு 2வது காரில் இருப்பாட்டுங்க, முன்னுக்கு வந்திருக்கு. ஏன்னா அங்க ஒரு தனி பிரசங்கம் போது முன்னுக்கு வாங்க. சரி, நீல ஷர்ட்டை யாருமே பார்க்கவில்லை. எல்லாரும் என்ன கவனிங்க, சிசிடிவி வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடவே கூடாது, நேராய் மாத்திரம் நோக்க கடவது. ஹல்லேலூயா. அன்றைக்கு எஸ்தருடைய வாழ்க்கை ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கை தான். எஸ்தருடைய வாழ்க்கை பலவீனமான ஒரு வாழ்க்கை தான். எஸ்தருடைய வாழ்க்கை ஒரு இழிவான வாழ்க்கை தான். அவளுடைய வாலிபத்திலே அவளுடைய வாழ்க்கை கனம் பொருந்தியதா இருக்கவில்லை, பலம் பொருந்தியதா இருக்கவில்லை, மேலானதா இருக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவருடைய தெரிவை பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் உங்களை புறக்கணிக்குதா? யோசேப்புக்கும் அதுதான் நடந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆதியாமத்திலே சொல்லுகிறது, யோசேப்பு தன்னுடைய தரிசனத்தை, தன்னுடைய சொப்பனத்தை தன்னுடைய சகோதரரிடத்திலே பேசின பொழுது அதிகமாய் பகைத்தார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசேப்பினுடைய சொப்பனம் பகையைத்தான் உண்டாக்கினது. தூக்கி கொண்டு போய் அவனுடைய பலவர்ண அங்கியை கிழித்து போட்டு அவனை தூக்கி கொண்டு போய் டொங்கொண்டு குழியிலே போட்டார்கள். எகிப்திலே அவனை அடிமையாய் விற்று போட்டார்கள். தரிசனம் பெற்றவர்களை பாருங்க, அவர்களுடைய சூழ்நிலையை பாருங்க. சொந்த குடும்பமே, சொந்த உறவுகளே அவனை குழியிலே போட்டு அவனை அடிமையாய் விற்கிறதான ஒரு சூழ்நிலை, பகைக்கிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு அநேக பைத்தியங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அநேக பலவீனமானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அது அவருக்கு பிரியமுள்ளதா இருக்கிறது. அன்றைக்கு எஸ்தர் என்ற வாலிப பிள்ளை, எஸ்தர் என்றதான அந்த இளம் பிள்ளை, யோசிச்சு பாருங்க. உங்களோட 16 வயசு எப்படி இருந்திருக்கு? உங்களோட 20 வயசுக்குள்ள அந்த வயசு எப்படி இருந்திருக்கு? அந்த பிள்ளை எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரும் கேள்வியோடு இருந்தார். ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தொட்டார். தாவீதினுடைய வாலிபத்திலே அவனை தொட்ட ஆண்டவர், தீமோத்தேயுனுடைய வாலிபத்திலே அவனை தொட்ட ஆண்டவர், எஸ்தருடைய வாலிபத்திலே அவனை தொட்டார். எஸ்தருடைய வாலிபத்திலே அவள் செலக்ட் பண்ணப்பட்டாள். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொஞ்சம் சத்தமா வாசிக்கணுமா?
2:15 எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர் 2:15. மொர்தேகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவின் இடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்த போது அவள் ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறென்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயை கிடைத்தது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதான ஒரு அபிஷேகம், எல்லாருடைய கண்களிலும் தயை கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய இளமையை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர் ஞானத்திலும் தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் வர வர விருத்தி அடைந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு ஜோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் அடிமையாய் எகிப்து தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அன்றைக்கு அங்கே அதிகாரிகளுடைய கண்களிலே தயை கிடைத்தது. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவ தூண்டுதல் இருந்தது, உண்மைதான். அதிகாரியினுடைய மனைவி அவனை பாலியத்தினுடைய பாவத்துக்கு தூண்டினாள். ஆனாலும் அங்கே சிறைச்சாலைகளுக்குள்ளே 2 வருஷம் அவனை தூக்கி கொண்டு போட்டார்கள். தரிசனம் பெற்றவனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பாருங்க. தரிசனம் பெற்றவனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட படிகளை கடந்து வருகிறான் பாருங்க. அன்றைக்கு தாவீதுக்கு கொம்பினாலே அபிஷேகம் கிடைத்த பின்பு சவுல் ராஜா அவனுக்கு விரோதமாய் மரண கோபம் கொண்டவனாய் அவன் துரத்தி கொண்டே இருந்தான். தாவீது ஓடிக்கொண்டே இருந்தான். தேசங்கள் தேசங்களாய், பட்டணங்கள் பட்டணங்களாய் ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனால் தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர், அழைத்த ஆண்டவர் ஒருபோதும் அவனை விட்டு விடவில்லை, அவனை கைவிடவில்லை. இன்றைக்கும் பிரியமான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் தேவ தயவை உண்டு பண்ணுகிறவர். தேவ தயவை உண்டு பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, அந்த தேவ தயவு மனுஷருக்கு முன்பதாக தயவை கொடுக்கிறதாய் அது மாறுகிறது. ஹல்லேலூயா. எஸ்தருக்கு அன்றைக்கு தயவு உண்டானது. அன்றைக்கு அநேக ஸ்திரிகள் ராஜாவுக்கு முன்பதாய் மணவாட்டிகளாய் கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனால் எல்லார் மேலும் ராஜா தயவாய் இருக்கவில்லை. எல்லார் மேலும் அதிகாரிகள் தயவாய் இருக்கவில்லை. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாய் எஸ்தர் மேலே தயவு உண்டானது. இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது உண்மை என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய தயவோடு கூட இருக்கிறீங்க. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் தங்களுக்குள்ளே மூர்க்கம் கொண்டவர்களாய் சொந்த தகப்பனை சொந்த தாயை கொலை செய்கிற காலம் இது. இன்றைக்கு நாங்கள் எங்கும் கேள்விப்படாத எத்தனையோ சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். போதைக்கு அடிமையாய் இருக்கிற வாலிபன் தன்னுடைய தாயை கொலை செய்கிறான். அங்கே அன்பு தணிந்து போகிற காலம். இன்றைக்கு பாடசாலைகளுக்குள்ளே மிக சாதாரணமாய் போதை பொருள் மிக சாதாரணமாய் கடந்து வந்திருக்கிறது. அந்த போதை மருந்து இந்த போதை மருந்து என்று சொல்லி மிக சாதாரணமாய் பாடசாலைகளுக்குள்ளே போதை மருந்து கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ளே ஒழுக்கமில்லாமல் விபச்சாரம் வேசித்தனம் மிக சாதாரணமாய் கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு பிசாசானவன் உலகத்தை அந்தகாரப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரிய வெளிச்சத்துக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டம் நாங்களும் நீங்களும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் எங்களை அழைத்திருக்கிறார். அந்த பாவத்தை பார்த்து பாவத்திலே மடிந்து விழும்படியாய் அல்ல, அந்த பாவ சந்தோஷத்துக்குள்ளே விழும்படியாய் அல்ல, அப்படிப்பட்ட இருளிலே இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் நம்மை வெளிச்சமாய் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை உப்பாய் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு சாரம், இன்றைக்கு வெளிச்சமாய் மாறித்தானாகணும். அந்தகார இருளிலிருந்து அந்தகார சங்கிலிகளிலிருந்து உடைக்கப்படுவது மாத்திரமல்ல, கட்டப்படுவது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒளி வீசணும்.
ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த கேம்ப், அதுக்கு தான் இந்த வாலிபர் முகாம். அதுக்கான திருப்பு முனையை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள ஆவியானவர் ஒரு மனுஷன் மூலமாய் அல்ல, உங்களோடு கூட உறவாட விரும்புகிற ஆண்டவர், உங்களோடு கூட பேச விரும்புகிற ஆண்டவர், அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், மனுஷர்கள் அல்ல. இனிமேல் அதற்கான காலம் அல்ல. இது நீ எழும்பி பிரகாசிக்கிற காலம். எழும்பி பிரகாசி, உன்னுடைய வெளிச்சம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வாய் திறந்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பாவத்துக்குள்ள இருக்கிற ஆட்கள் மாதிரி அமைதியா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. பாவத்தை முறியடிச்ச ஆட்கள் மாதிரி நாங்கள் பராக்கிரமசாலிகளை போல பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அன்றைக்கு எஸ்தருடைய வாழ்க்கையிலே மனுஷருடைய தயவு உண்டானது. அங்கே ராஜாவோடு கூட வாழும்படியாய் அவள் தெரிவு செய்யப்பட்டாள். ஆனால் அங்கதான் ஒரு அதிர்ச்சி சம்பவம் உண்டானது. வாசிங்க 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். வசனத்தை கவனமா வாசிங்க ப்ளீஸ். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகளை அனுப்பப்பட்டது. அன்றைக்கு அவளுடைய இனத்துக்கு, அவளுடைய குலத்துக்கு ஒரு அழிவு கட்டளையிடப்பட்டது. ஜூதர்களை கொலை செய்யும்படி, ஜூதர்களை அழித்து விடும்படி, ஜூதர்களை கொள்ளையிடும்படி அங்கே அஞ்சற்காரர்களுடைய கைகளிலே செய்தி கொடுக்கப்பட்டது. நீ காண்கிற இடத்திலெல்லாம் அந்த ஜனங்களை கொலை செய், காண்கிற இடத்திலெல்லாம் அந்த ஜனங்களை கொன்று போடு, அவர்களை கொள்ளையிடு என்கிற ஒரு செய்தி அங்கே ஒலித்தது. இன்றைக்கு பிரியமான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு செய்தி நமக்கு முன்பதாக இருக்கிறது. தேசம் பாழாகிறது. தேசத்தினுடைய குடிகள் பாழாகிறார்கள். தேசத்திலே இருளுக்கு மேலே இருளை கொண்டு வரும்படியாய் யாரும் பிரகாசிக்க முடியாத ராக்காலம் வருகிறது. யாரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாவத்தினுடைய அழுத்தம், பாவத்தினுடைய வேர் அங்கே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளிச்சமாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வெளிச்சமாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு செய்தி கடந்து வந்தது. அவளுடைய சொந்த ஜனங்களை கொலை செய்கிற ஒரு செய்தி, சொந்த குடும்பத்தை, சொந்த இனத்தாரை கொலை செய்கிறதான ஒரு செய்தி அங்கே கடந்து வந்தது. அப்பொழுது அந்த தேவ மனுஷனுக்குள்ளே தேவ மனிதன் கலங்கி போனான். தேவ மனிதன் மொர்தெகாய் என்கிறதான அந்த மனுஷன், எஸ்தரை வளர்த்ததான அந்த சித்தப்பா கலங்கி போனான். இதோ அஞ்சல்காரர்களுடைய கைகளிலே மரணம் என்கிற செய்தி வந்திருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுடைய முடிவு மரணம். இன்றைக்கு எத்தனையோ வீடுகளுக்குள்ளே மரணம் மரணம் என்கிற செய்தி தான் அஞ்சல்காரர்களுடைய கைகளிலே இருக்கிறது. ஆண்டவரை அறியாத, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே திரும்பாத அவர்களுடைய நிலை மரணம். ஹல்லேலூயா. அதான் உண்மை. சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு மரணம் என்கிற செய்தியோடு கூட அஞ்சல்காரனை போல பிசாசானவன், சத்துருவானவன் பட்டணத்தை, தேசத்தை பாழாக்கும்படியாக அவன் தீவிரித்து புறப்படுகிறான். ஹல்லேலூயா. கவனிங்க. இன்றைக்கு அந்த அஞ்சல்காரனை போல, இன்றைக்கு அந்த அஞ்சல்காரனை போல சத்துருவானவன் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், நம்முடைய உறவுகளுக்கு விரோதமாய் அவன் மரணம் என்கிற செய்தியை கொண்டு சென்று கொண்டே இருக்கிறான். மரணம் என்கிற செய்தியை அவன் கொண்டு செல்லுகிறான்.
இன்றைக்கு ஜீவன் என்கிற செய்தி, வாழ்வு என்கிற செய்தி உலகத்திட்ட கிடையாது. யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்டையும் இல்லையா? ஹல்லேலூயா. யார்கிட்ட இருக்கு? எங்கள்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. யார்கிட்ட இருக்கு? எங்களிடத்தில் இருக்கிறது. அன்றைக்கு எஸ்தருடைய வாழ்க்கையில மொர்தெகாய் என்கிறதான அந்த சித்தப்பா, வாசிங்க 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 4:1. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள கவனிங்க. அன்றைக்கு அந்த தேவ மனிதன் அழுது புலம்பினான். அன்றைக்கு தன்னுடைய தேசம் அழிய போகிறது, தன்னுடைய குடும்பம் அழிய போகிறது, என்னுடைய ஜனங்களோ பாழாய் போக போகிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவன் அழுது புலம்பினான், இரட்டுடுத்தினான், சாம்பலிலே உட்கார்ந்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய இருதய துடிப்பும் அதுதான். ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கமும் அதுதான். தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது, பிரியமான வாலிப பிள்ளைகளே, நாங்க அதொன்னும் செய்ய தேவையில்லை. கவனிங்க. சிரிக்கிறார்கள், வெளியில போய் சிரிச்சுட்டு வாங்க. நல்லா சிரிச்சுட்டு ஆறுதல் உள்ளவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாரோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சிரிச்சு குழப்ப கூடாது. ஆமே. சிரிக்கிறார்கள், விளங்கிக் கொள்ளுங்க. வேர்வை எப்படி எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, மற்றாக்களுக்கு நார பண்ணுமோ அதே போல நலதக்காரனுடைய தைலத்தை கொஞ்சம் அதிகம் என்ன செய்யும்? நார பண்ணும். ஹல்லேலூயா. ஆகவே சிரித்து நார பண்ணாதீர்கள். ஹல்லேலூயா. இதுக்கு கொஞ்சம் சிரிங்க. கவனிங்க. அன்றைக்கு மொர்தெகாய் தன்னுடைய தேசத்தை குறித்து அழுது புலம்பினான். அன்றைக்கு மொர்தெகாய் தன்னுடைய ஜனங்களை குறித்து அழுது புலம்பினான். இப்ப செய்தி கடந்து போகுது. வாசிங்க 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் 12வது வசனம். அப்பொழுது மொர்தெகாய் ராஜகுமாரத்தியாய் இருந்ததான எஸ்தருக்கு செய்தி ஒன்றை அனுப்பினான். ராஜகுமாரத்தியாய் இருந்த எஸ்தருக்கு ஒரு செய்தி கடந்து போனது. வாசிங்க. எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையிலே இருக்கிறதினாலே மற்ற ஜனங்கள் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே எசேக்கியேலுடைய நாட்களிலே பட்டயம் பட்டணத்தை நோக்கி வருகிறது. நீ எச்சரியாமல் போனால் பட்டயம் வந்து என்ன செய்யும்? துன்மார்க்கனை துன்மார்க்கத்திலேயே கொலை செய்யும். ஆனால் அந்த இரத்த பழியை நான் இடத்துல கேட்பேன், உன்னிட்ட கேட்பேன். அன்றைக்கு 16 வயது வாலிப பிள்ளையனுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு செய்தி வந்தது. ஒரு கடினமாத்தான் இருந்தது. அப்படித்தான் இருக்கும். சிலங்களை கஷ்டமாத்தான் இருக்கும். அப்பா சிரிச்சிக்கக்குள்ள கஷ்டமாத்தான் இருக்கும். அப்பா கொஞ்சம் அடி போடக்குள்ள கஷ்டமாத்தான் இருக்கும். ஆத்துமாவை தேற்றக்குள்ள கஷ்டமாத்தான் இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டி மேய்ப்பராய் இருக்கிறதான அந்த மேய்ப்பனை விட்டு அது நகரும் பொழுது கோலும் தடியினாலே புடிச்சு இழுக்கக்குள்ள கஷ்டமாத்தான் இருக்கும். இழுத்து போட்டு ஒரு சின்ன ஒரு அட்டி ஒன்று கொடுப்பார். அதான் தேற்றுற. ஹல்லேலூயா. ஏனண்டா போய் சீமாட்டி எங்க போயிடுவாங்க? டொங்கண்டு பாதாளத்துக்குள்ள வந்துருவாங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் சின்ன கொஞ்சம் அடி போடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சத்தத்தை காணல. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறபடினால தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். பிடிச்சு கொள்ளுங்க, உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த இடத்துல நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொன்னா, அந்த சந்தோஷத்தினுடைய ரகசியத்தை பிடிச்சு கொள்ளுவீங்கன்னு சொன்னா, வெளியில உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, இழுப்புண்டு போக பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது பலன் உண்டாகும். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. அவைகள் பிசாசினுடைய அரண்களை, பிசாசு கட்டி வைத்திருக்கிற அரண்களை முறியடிக்கத்தக்கதாய், நிர்மூலமாக்கத்தக்கதாய் அவைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது? ஆவிக்குரிய போராயுதங்களாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு எஸ்தருடைய காதில் கேட்ட செய்தி அவளுக்கு கஷ்டமா இருந்தது. என்னடா முருகதேகா இப்படி கதைக்கிறார், முருகதேகா இப்படி போட்டு கதைக்கிறானே, மச்சாக்கள் தப்பாம இருக்க நீ மட்டும் தப்புவான்னு சொல்லி இந்த ஆள் ஏசனானே கடந்து. ஆனால் எஸ்தர் டக்குன்னு அலர்ட் ஆனார். எஸ்தருக்குள்ளே ஒரு அலர்ட்னஸ் கிடைச்சது. வாசிங்க 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், யூதருக்கு கவனிங்க, இனி இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால். இன்றைக்கு சில நேரங்கள்ல நீங்க புதாளா கூட இருக்கலாம். இன்றைக்கு நாங்க காலையில ஜெபித்த பொழுது ஒரு புது வாலிப தம்பிக்காகவும் தங்கச்சிக்காகவும் ஜெபித்தோம். நீங்க இன்றைக்கு தான் வந்திருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் பயன்பட போகிற யுத்த வீரர்களும் யுத்த வீராங்கனையுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இப்ப தீர்மானம் பண்ணுங்க. காத்திருக்க வேணாம். 5 நிமிஷத்துக்கு பிறகு வார ஜெபத்துக்கு காத்திருக்க வேணாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு வார ஜெபத்துக்கு காத்திருக்க வேணாம். இப்ப தீர்மானம் பண்ணுங்க, இந்த நிமிஷம் தீர்மானம் பண்ணுங்க. இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தாய். இன்றைக்கு அன்பு திருச்சபையே, நீங்க பல திருச்சபையில இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். ஆனால் சத்தியம் மாறாது, ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை அக்கினியாயும் சம்மட்டியுமாய் இருக்கிறது. அதை பிடிச்சு கொள்ளுங்க. வார்த்தையிலே ஊன்ற கட்டும்படியாய் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வசனத்திலே ஊன்ற கட்டப்படும்படியாய் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கல்லை போல இருக்கிறதான, கற்பாறையை போல இருக்கிறதான இருதயங்கள் உடைவதாக. ஆண்டவருடைய வார்த்தை சம்மட்டியை போல உடைக்கும். அசட்டை பண்ணுகிற மாதிரி வாலிபத்தை கெடுக்கிறதான அப்படிப்பட்ட பிசாசினுடைய தந்திரங்களை ஆண்டவருடைய வார்த்தை அக்கினியாய் வந்து சுட்டரிக்கும். நீங்க விட்டு கொடுக்கணும், நீங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். வார்த்தை பேசப்படும் பொழுது இருதயத்துக்குள்ளே போகும்படியாய் செவி கொடுங்க. அதை கற்றுக்கொள்ளுங்க. அன்றைக்கு மொர்தெகாயினுடைய வாயிலிருந்து ஒரு சத்தம் போனது, இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால், இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால். இது மௌனமாய் இருக்கிறதான காலம் அல்ல, தூங்குகிற காலம் அல்ல, நீ விழித்திருக்கிற காலம். இதோ மனுஷர் தூங்கும் பொழுது பிசாசானவன் களைகளை விதைத்துக் கொண்டே போவான். இது தூங்குகிற காலம் அல்ல, விழித்தெழும்புகிற காலம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இது படுத்து தூங்குகிற காலம் அல்ல, கதிரைய வந்து ஹீட்டாக்கி சூட உண்டாக்குகிற காலம் அல்ல. அந்த காலம் முடிந்தது, அந்த காலம் முடிந்தது. இது கர்த்தருக்காய் கர்த்தருடைய வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்கிறதான காலம். கவன சிதறல் எல்லாம் அனுமதிக்க முடியாது. எல்லாரும் கவனிங்க, எல்லா வாலிப பிள்ளைகளும் கவனிங்க. இது எழுந்திருக்கிற காலம், இது எழுந்திருக்கிற காலம். ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளே ஒரு புதுப்பித்தல், ஒரு ரீஜெனரேஷன் உருவாகிற காலம். உடைக்கப்பட வேண்டிய பகுதிகள் ஆண்டவர் உடைப்பார், கட்ட வேண்டிய பகுதிகளை ஆண்டவர் கட்டுவார்.
பிரகாசிக்க பண்ண வேண்டிய பகுதிகளை ஆண்டவர் பிரகாசிப்பார். இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா வாலிபருடைய வாழ்க்கையிலும் இது ஒரு டேர்னிங் பாயிண்டாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரு திருப்பு முனையாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அன்றைக்கு எஸ்தருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, இக்காலத்தில் நீ மௌனமாயிருந்தார், இக்காலத்தில் நீ மௌனமாயிருந்தார். ஆண்டவருடைய சித்தமெல்லாம் நிக்க போறதில்லை. ஆண்டவருடைய சித்தமெல்லாம் நிக்க போறதில்லை. அன்றைக்கு தங்களை குறித்து பெருமை பாராட்டின, தங்களுடைய நீதிகளை குறித்து பெருமை பாராட்டின ஜனங்களை பார்த்து சொன்னார். பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்களை பார்த்து சொன்னார், நீங்க எல்லாம் இங்கே கிடப்பீங்க, ஆயக்காரரும் விபச்சாரிகளும் உங்களுக்கு முன்பதாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே புறப்பட்டு போவார்கள். இன்றைக்கு சிறைச்சாலைகளுக்குள்ளே எழுப்புதல் உண்டாகிற காலம். இன்றைக்கு ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையிலே அறியாத ஜனங்கள் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறுகிறதான காலம். இக்காலத்திலே நீ மௌனமாயிருந்தால் அந்த ஜனத்துக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ஆண்டவர் ஒரு தோட்டத்தை கொடுத்து அதை கவனிக்கும்படி விசாரிக்கும்படி ஒரு ஜனக்கூட்டத்துக்கு கொடுத்தார். அவர்களோ அசட்டையாயிருந்தார்கள், கவனியாதிருந்தார்கள், எச்சரிக்கை இல்லாதிருந்தார்கள், ஜாக்கிரதை இல்லாதிருந்தார்கள். கர்த்தர் வந்தார், எஜமான் வந்தார், அதை விசாரிக்கத்தக்கதான நல்ல தோட்டக்காரருடைய கைகளிலே கொடுத்தார். அந்த நாள் வருகிறது, அந்த நாள் வருகிறது. இக்காலத்திலே நீ மௌனமாயிருப்பாய் என்று சொன்னார். நீ மௌனமாயிருப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு உலகத்தை கலக்கின, உலகத்தை அசைத்ததான தேவதாசர்கள் ஒப்பு கொடுத்த வயது உங்களோட வயசுதான், நம்முடைய வயசுதான். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களோட வயசுல இருக்கும் பொழுதுதான் நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஜெவி சொன்ன மாதிரி நல்லா முஸ்பாத்தி எல்லாம் காட்டி தெரிஞ்ச கழுத்தாம்பட்டை ஒரு நாள் பிடிச்சார் ஆண்டவர். டாய் என்ன கூட அண்டைக்கு விட்டார். அல்லேலூயா. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது, இருளில் இருக்கிற ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது, வேதம் சொல்லுகிறது பரலோகத்துக்குள்ள தூதர்களுக்கு முன்பதாய் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கு உங்களோட நாமங்களை சொல்லும் பொழுது உங்களோட நாமத்தை சொல்லி பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகணும். அப்படி என்று சொன்னா பாவி மனம் திரும்பணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணணும். அதுக்கு முதல் நாங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். புறஜாதியில இல்லாத அசுத்தம் நமக்குள்ள இருக்குமெண்டா. கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு. புறஜாதிகளுக்குள்ள இல்லாத அருவருப்பு சபைக்குள்ள இருக்கும் என்று சொன்னா எப்படி வருவான்? நான் வெளியில இருந்துருவேனே. என்னை விட எக்ஸ்பர்ட் இவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருக்குள்ளாய் சீர்பொருந்த பண்ணும்படியாய் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு முடிவெடுத்தாள் அந்த பிள்ளை. எப்படி மரியாள் தன்னுடைய வாலிபத்திலே ஒரு முடிவெடுத்தாளோ, இதோ நீங்க சொல்லுங்க அடியே நான் கேட்கிறேன். அன்றைக்கு ஒரு முடிவெடுத்தாள். அன்றைக்கு அந்த மொர்தெகாயினுடைய சத்தம் வந்த பொழுது ஒரு முடிவெடுத்தாள். இன்றைக்கு இந்த சத்தம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களோட உள்ளான மனுஷனுக்குள்ள முடிவெடுங்க. உள்ளான மனுஷனுக்குள்ள முடிவெடுங்க. நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே காலூன்றி எழுந்து நிற்போம்.